Hello friends, welcome to our channel. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது TNPSC previous year questions. அதாவது percentage related previous yearல கேட்டிருந்த questions பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். First question, the marked price of a bicycle is rupees 1700. If the company gives 10% discount, then the selling price of the bicycle is dash. இந்த question 2011 group 4ல கேட்டிருந்த question. marked priceனா பைசைக்கிள்னுடைய அந்த டேக்ல உள்ள price என்னன்னா 1700. பட் அந்த செல்லர் என்ன பண்ணுறாங்க, 10% டிஸ்கவுண்டோட சேல் பண்ணுறாங்க. 10% டிஸ்கவுண்ட்னா இந்த 1700ல் 10% என்னவோ அதை இதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 1700 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுனால சப்ராக்ட் பண்ணுங்கள். மைனஸ், இப்போ எதை நம்ம மைனஸ் பண்ணணும், 10%. எதுலேருந்து 10%? இந்த 1700ல் 10%. ஸோ 1700ல் 10%ங்கிறப்போ 1700 இன்ட்டு 10/100. ஸோ இதுதான் 1700ல் 10%. இதை எதில் சப்ராக்ட் பண்ணுறோம், மார்க்கெடு ப்ரைஸ் 1700ல் சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 1700 மைனஸ் இது நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள், 100ஐயும் இதையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 17 × 10 170 ஈக்குவல் டு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1530. ஸோ 10% டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் பைசைக்கிளினுடைய செல்லிங் ப்ரைஸ் என்ன, 1530. மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வெரி சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரோலிங் ஆஃப் டங் is a dominant character in human beings. Out of 80 students in a class, 72 students are capable of rolling their tongue and 8 students are not. Find the percentage of dominant and recessive character. அதாவது கொஸ்டின்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. பட் இதில் அவங்க வேறு எதுவுமே கேட்கல. 80ல் 72ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ், 8ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ், அவ்வளோதான் அவங்க கேட்டிருக்கிற சிம்பிள் கொஸ்டின். இது என்ன சொல்லியிருக்காங்க, ரோலிங் ஆஃப் டங்கை ரோல் பண்ணக்கூடியதுங்கிறது ஹியூமன் பீயிங்னுடைய ஒரு டாமினன்ட் கேரக்டர். ஒரு கிளாஸில் 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் 72 ஸ்டூடெண்ட்ஸ்னால டங்கை ரோல் பண்ண முடியுது. பட் 8 ஸ்டூடெண்ட்ஸ்னால முடியல. அப்போ ரோல் பண்ண முடியுங்கிறவங்க டாமினன்ட், ரோல் பண்ண முடியாத அந்த 8 ஸ்டூடெண்ட்ஸ் ரிசசிவ். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் டாமினன்ட் அண்ட் ரிசசிவ் கேரக்டர். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 80. 80ல் 72ங்கிறது டாமினன்ட் கேரக்டர் உள்ளவங்க, அது 80ல் எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்கணும். 8 ஸ்டூடெண்ட்ஸ் ரிசசிவ் கேரக்டர், அந்த 8ங்கிறது 80ல் எத்தனை பர்சன்டேஜ். இதில் நம்ம ஈஸியாகவே சொல்லிடலாம். 80ல் 8 எத்தனை பர்சன்டேஜ், 80ங்கிறது 100%னா 8ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ், 10%. ஸோ இந்த ரிசசிவ் கேரக்டர் பர்சன்டேஜ் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், 10% ரிசசிவ் கேரக்டர். ஓகே, அந்த 80 ஓவரால் 80 ஸ்டூடெண்ட்ஸில் 8 ஸ்டூடெண்ட்ஸ் ரிசசிவ் கேரக்டர், அதாவது 10% ரிசசிவ் கேரக்டர் போயிட்டாங்க. ஸோ ரிமைனிங் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும், இந்த 80ல் 90% இருக்கும். அந்த 90% தான் யார், 72. ஸோ டாமினன்ட் கேரக்டர் எத்தனை பர்சன்டேஜ் இருப்பாங்க, 90% டாமினன்ட் கேரக்டர் இருப்பாங்க. அதாவது 80ங்கிற ஓவரால் ஸ்டூடெண்ட்டில் டாமினண்ட்டாக உள்ள 72ங்கிறது 90%, ரிசசிவாக உள்ள 8ங்கிறது 10%. இதில் நம்ம பார்த்ததுமே சொல்ல முடியுங்கிறதுனால 8 ஸ்டூடெண்ட்ஸ் 80ல் 10%ங்கிறதுனால நம்ம ஈஸியாக ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் டாமினன்ட் 90%ன்னு நம்ம சொல்லிட்டோம். சப்போஸ் நம்ம பர்சன்டேஜ் போட்டு நீங்கள் ஃபைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த 72ங்கிறது 80 ஸ்டூடெண்ட்ஸில் எத்தனை பர்சன்டேஜுங்கிறப்போ 80யை கீழே எழுதணும், 72 மேலே எழுதணும், இன்ட்டு 100. இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். கேன்சல் பண்ணி பாருங்கள்.
18 into 5 90. சேம் அதே மாதிரி இந்த 8ங்கிறது 80ல் எத்தனை பர்சன்டேஜ்னு போட்டு பாருங்கள். 88 into 100 கேன்சல் பண்ணுங்கள் 10. ஸோ நம்ம கொஸ்டினை பார்த்ததும் இந்த நம்பர்ஸுக்கு 80, 72, 8ங்கிற நம்பருக்கு நம்ம ஈஸியாக பார்த்ததுமே பர்சன்டேஜ் சொல்லிடலாம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்போவும் கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராப்பர் மெத்தடில் பர்சன்டேஜ் ஃபைன் பண்ணி நீங்கள் எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். The trader marks his goods at 20% above cost price and allows 10% discount. Then the gain percentage is dash. என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் 2012 குரூப் 4ல் கேட்டிருந்தது. அதாவது ஒரு வியாபாரி ட்ரேடர் இருக்கார். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொருள் அவங்க வாங்கின விலையை விட 20% அதிகமாக வச்சு அந்த பொருளினுடைய விலையை மார்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு வியாபாரி, ஃபார் எக்ஸாம்பிள் வியாபாரி அவருடைய வியாபாரத்துக்காக ஒரு ஷர்ட் வாங்குறாருன்னு வச்சுக்குவோம். அந்த ஷர்ட்டினுடைய ப்ரைஸ், அவர் வாங்கின ப்ரைஸ் தான் காஸ்ட் ப்ரைஸ். வியாபாரி இன்னொரு இடத்துல வாங்கியிருப்பார் இல்லையா, அந்த ப்ரைஸ் தான் காஸ்ட் ப்ரைஸ். ஒரு ஷர்ட் வாங்குறாரு, அந்த காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு நம்ம பர்சன்டேஜில் எப்போவுமே நமக்கு ஈஸியாக வசதிக்காக என்ன பண்ணுவோம், 100 தான் நம்ம அஷ்யூம் பண்ணுவோம். அதே மாதிரி 100 அஷ்யூம் பண்ணிக்கோங்க. அதாவது காஸ்ட் ப்ரைஸ், அந்த வியாபாரி இன்னொரு பக்கம் வாங்கின ப்ரைஸ், அந்த ஷர்ட்டினுடைய ப்ரைஸ் 100. என்ன சொல்லியிருக்காங்க, 20% அபோவ் காஸ்ட் ப்ரைஸை. அதாவது அந்த ஷர்ட்டை 100 ரூபாய்க்கு தான் வாங்குறாரு, பட் அந்த ஷர்ட்டில் அவர் மார்க் பண்ணுற ரேட் என்ன, அந்த 100 ரூபாயை விட 20% அதிகம். ஸோ 100ல் 20% எவ்வளோ வரும், 100ல் 20% 20. ஸோ அவர் 100 ரூபாய்க்கு வாங்கின ஷர்ட்டில் எவ்வளோ ரூபான்னு அவர் மார்க் பண்ணுறாரு, 120. 20% அபவ் த காஸ்ட் ப்ரைஸ் மார்க் பண்ணுறாரு. பட் அதை சேல் பண்ணுறப்போ இந்த 120 அந்த ஷர்ட்டில் மார்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா ப்ரைஸ், அந்த 120லேருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஸோ 120ல் 10% என்ன வரும், 12 வரும். 120ங்கிறது 100%ங்கிறப்போ அதில் 10% என்ன, 12. ஸோ 120லேருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு, அப்போ -12. ஸோ அவர் சேல் பண்ணுற ரேட் என்ன, 108. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, த கெயின் பர்சன்டேஜ். அப்போ கெயின் பர்சன்டேஜுங்கிறப்போ நம்ம எதோட கம்பேர் பண்ணணும், அந்த வியாபாரி வெளியில் வாங்கின ரேட்டினுடைய, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் கூட இந்த செல்லிங் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது 100, காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் 108, காஸ்ட் ப்ரைஸ் 100. ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன, 8 rupees. 8 rupeesங்கிறப்போ எத்தனை பர்சன்டேஜ், 8% கெயினோட அவர் அந்த ஷர்ட்டை சேல் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் பார்த்ததுமே என்ன நம்ம நினைப்போம், 20% அதிகமாக காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக விற்கிறாரு, திரும்ப அதுலேருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது நம்ம டக்குன்னு என்ன தோணும், 10% கெயின்னு தோணும். கண்டிப்பாக ஆப்ஷனில் என்ன ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, 10%ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம யோசிக்காமல் நம்ம 10%ஐ மார்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸில் நல்லா கிளியராக இருந்துக்கங்க. காஸ்ட் ப்ரைஸ் 100, அவர் 20% அதிகமானதுக்கப்புறம் 120. இந்த 10% 100லேருந்து நமக்கு போகாது, 120லேருந்து போகும். அதை கொஞ்சம் கிளியராக யோசித்து ஆன்சர் ஃபைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். A man earns ₹28,000 as monthly salary. His expenditure and savings are food 45%, travel 20%, savings 15%, rent 13%, entertainment 7%. How much did he spend on entertainment? என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மேனுடைய மந்த்லி சேலரி 28,000 சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய செலவு சேவிங்ஸ் எந்த பர்சன்டேஜில் இருக்கும்னா, ஃபுட்டுக்கு அவர் செலவு பண்ணக்கூடியது 45%, ட்ராவலுக்காக பண்ணக்கூடியது 20%, சேவிங்ஸ்க்காக பண்ணக்கூடியது 15%, ரெண்ட்டுக்காக உள்ளது 13%, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக 7%. இத்தனை டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க. பட் நம்மளுடைய கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மச் டிட் ஹீ ஸ்பெண்ட் ஆன் என்டர்டெயின்மெண்ட். என்டர்டெயின்மெண்ட்டில் அவர் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாருன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் நமக்கு
தேவையில்லை. டைரெக்டாக நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் 7%ங்கிறப்போ 28,000ல் 7% என்னன்னு ஃபைன் பண்ணால் போதும். இதெல்லாம் ஃபைன் பண்ணிகிட்ருக்க வேண்டியதில்லை. சப்போஸ் என்டர்டெயின்மெண்ட்க்கு பதிலாக ட்ராவல் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டு ஹவு மச் டிட் ஹீ ஸ்பெண்ட், ட்ராவலில் எவ்வளோ செலவு பண்ணாருன்னு கேட்டால் ட்ராவலை மட்டும் ஃபைன் பண்ணுங்கள். சப்போஸ் ட்ராவலும் ரெண்ட்டும் சேர்த்து அவர் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னு கேட்டால் 20%, 13%. ஸோ 33, ஓவராலாக 33%. டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த சேலரியிலேருந்து 33% ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் ஃபைன் பண்ணுங்கள். அதர்ஸ் எல்லாம் ஃபைன் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இப்போது நம்ம கேட்டிருக்கிறது என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது 7%. ஸோ 28,000ல் 7% என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதான். 28,000ல் 7% என்னன்னு பார்க்குறதுக்கு 28,000 7% எப்படி ஃபைன் பண்ணுவோம், இன்ட்டு 7/100. இதை நம்ம பர்சன்டேஜ் ஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த 0வையும் இதையும் கேன்சல் பண்ணலாம். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது, 280 × 7. ஸோ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 28, 7, 8, 7, 56, 5, 14, 5, 9. ஸோ 1960. அப்போது அவர் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இந்த 28,000லேருந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு அவர் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, 1960 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி கிளாஸில் நம்ம 4 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். குரூப் 4 2012 அண்ட் 2011 கேட்ட 4 ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது குரூப் 4ங்கிறதுனால உங்களுக்கு டிஃபிகல்ட்டி லெவல் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதே குரூப் 2வாக இருக்கும்போது இதே டைப்பில் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக கேட்பாங்க. அந்த குரூப் 2ல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.